உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திரு ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். திரு ஐயநாதன், இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தம் சரி, அவர் அவரை நீக்கிறாங்க. கட்சியினுடைய அந்த போக்கிற்கு எதிராக ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் இடைநீக்கம் அப்படின்ற அழுத்தம் வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஏன்? ஆமா, அழுத்தம்ன்ற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னம்னா அவர் 10 துணை பொதுச் செயலர்கள் ஒருத்தர். அவருடைய பேச்சு எப்படி விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் போக்கை தீர்மானிச்சிடும்? இல்ல ஒரு கூட்டணியினுடைய போக்கை எப்படி அதை திசை திருப்பிடும்? அப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு கட்சியும் பாருங்களேன், கட்சிக்கு ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அதுல ஒரு துணை பொதுச் செயலாளரோ எந்த நிர்வாகியோ மாத்தி பேசினா இந்த நடவடிக்கை தான் எடுப்பாங்க. இல்ல, அப்புறம் ஜனநாயகம் அப்படின்றது என்னங்க? இப்போ அவர் அம்பேத்கரனுடைய கொள்கைகளை சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு சமத்துவத்தை சொல்றாரு. ஆனா மறுபடியும் நம்ம ஒரு பிறவி ரீதியான ஒரு முன்னுரிமையை மறுபடியும் கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது அது ஒரு கொள்கை முரண் அப்படின்றது தானே ஆதவ அர்ஜுனா சுட்டி காட்டுறாரு. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு சங்கடம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம், சரிதான். ஆனா அவர் சொன்னதுல பிழை இருக்கிறத கருதுறீங்களா நீங்க? கொள்கை ரீதியா அவர் ஒப்பிட்டு பேசுறது ரெலவெண்டா இல்லையா? சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லா கட்சியிலயும் சொந்த கருத்து சொல்ற உரிமை இருக்கா? இப்போ வெளியில பேசும்போது கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம், கூட்டணி சார்ந்தோ கூட்டணி கட்சிகளை அணுகக்கூடிய விதத்திலையோ அதற்கு முரண்பட்டு வேற நிலை எடுக்கும்போது எந்த பார்ட்டி இப்படிதானே நடவடிக்கை எடுக்கும்? இந்திய ஜனநாயகத்துல நம்ம உட்கட்சி ஜனநாயகம் சொல்லலாம், அது இன்டர்னல் ஃபோரம்ல இல்ல, வெளியில இல்ல இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவால அவருடைய பேச்சினால விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடனான அந்த உறவை, அந்த கூட்டணி உறவை முறித்து விட முடியுமா, தடுத்து விட முடியுமா? அதுல சங்கடம் ஏற்படுது இல்ல அவங்களுக்கு? அது ஒரு வெளிப்படையான ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஏற்படுது இல்ல? அதுதான் திமுக தரப்புல இருந்து சொல்றாங்களே, எங்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் பத்தி எந்த விதமான, நம்மளுடைய தொலைக்காட்சியில இருந்து நம்ம பேசும்பொழுது, வெள்ளிக்கிழமை பேசும்போது அப்ப சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் பொருட்டு இல்ல, திரும்ப எங்களோட இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் எங்களோட இருக்காங்க, பலமா இருக்காங்க, அதனால இதனால நாங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் தான் அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்க இதை அதிகமா ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல ஒரு அழுத்தம் இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? நிச்சயமா இது ஒரு அழுத்தத்தின் பார்ப்பட்டு எடுக்க, இந்த நிகழ்வே ஃபுல்லாவே ஒரு அழுத்தத்தின் பார்ப்பட்டு தான் திரும்ப தொடர்ந்து முடிவெடுக்கிறார். அவர் மறுக்கலாம், இப்போ எனக்கு விஜயோட எந்த விதமான முரணும் இல்லை, சிக்கலும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அதுல கலந்துக்கிறதுல இந்த கூட்டணிக்கு ஒரு நெருடல் ஏற்படலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னம்னா எப்படி? இப்போ இயல்பான ஒரு புரிதல், ஒரு மேலாப்புல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இயல்பா விஜய் கட்சியில ஆதவ் சேருவார் அப்படின்னு, இல்ல விடுதலை சிறுத்தைகள்லயே தொடர்ந்து பயணிக்க முடிவெடுப்பார், இல்ல அதற்கான முயற்சிகளை தொடருவார் நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான். இப்போ அவரை முற்றிலுமா கட்சியை விட்டு நீக்கினா அவருக்கு என்ன இருக்குது ஆப்ஷன்? உடனே அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவாரு. அதை தவிர்க்கலாம் அப்படின்றதுனாலதான் ஒரு 6 மாசம் இடைநீக்கம் அப்படின்ட்டு அவங்க அவர் சொல்லியிருக்காரு. இடைநீக்கம்னு சொன்னது என்ன அப்படின்னா, 6 மாசத்துக்கு அப்புறம் ரைட் அவர் அவர் தமிழக வெற்றி கழகத்துல போவார். சோ அதை தீர்மானிச்சுட்டு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒரு செயல் திட்டம் இருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அது ஒன்றுதானே. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? விஜய் தானே அவர் அடுத்த முன்மொழிகிறாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழால கூட முன்மொழிகிறாரு 26ல மாற்றம்னு. அவர் யார மையப்படுத்தி அதை சொல்றாரு? விஜய் தானே. என்ன புரிதல் வருது, அவர் விஜயோட பிரயாணிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளரா இருந்து கொண்டு அந்த செயல் திட்டத்துக்கு செயல்படாம விஜய் நோக்கி விஜய்க்காக செயல்படுறார். அது அவருடைய அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணிட்டு இதை செய்யறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்கிறாருங்கிற ஒரு புரிதல் வருமா வராதா? இல்ல, அப்படி ஒரு புரிதல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். புரிதலை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மனிதர் அது மாறுபடும், அது வேற விடையும். என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப ஏன் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இந்த மாநாட்டுல அவர் கொடுத்த பங்களிப்பு அதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடம் கொடுக்குற எண்ணத்தோட தான் அவருக்கு துணை பொதுச் செயலர் அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்குறாரு விடுதலை சிறுத்தைகள்ல. எனவே அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு அவர் செய்யறாரு அப்படின்றது சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அவருக்கும் திருமாவுக்கும் அந்த கட்சிக்கும் இடையிலான அந்த உறவு வலிமையா தான் இருக்குது. ஆனா அவரு சில விடயங்களை சொல்றாரு. அந்த நிலைப்பாடுகள்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. கூட்டணியை தவிர உதயநிதியை தவிர அவர் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்து
இருக்கிறதா நான் நினைக்கல. ஓகே, தமிழக வெற்றி கழகத்துல விஜயோட பயணிப்பார் திரு ஆதவ் அர்ஜுனா, அதுதான் இயல்பு அப்படின்னு கருதுறீங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.